ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நான் ஒரு மோட்டிவேஷனல் கோர்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே மக்களே, வாங்க எல்லோரும் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே மக்களே, எல்லோரும் காலைல சாப்பிட்டீங்களா? சரிங்க மக்களே, ஓகே மக்களே. வாங்க நம்ம அந்த மோட்டிவேஷனல் கோட்ஸை பற்றி பார்ப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மோட்டிவேஷனல் கோட் என்ன கோட்ஸ் அப்படின்னா, எத்தனை கைகள் என்னை தள்ளிவிட்டாலும் என் நம்பிக்கை என்னை கைவிடாது அப்படிங்கிற மோட்டிவேஷனல் கோட்ஸ் பற்றி தான், தமிழ் மோட்டிவேஷனல் கோட்ஸ் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க அந்த மோட்டிவேஷனல் கோட்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பலர் நம்மளை குறை சொல்லலாம், நம்மளை உதாசீனம் பண்ணலாம், செய்யலாம். அதுமாரி தோல்வியாளன்னு சொல்லலாம். அதுமாரி பார்த்திங்கன்னா சிலர் நம்மளை விட்டும் போகலாம். அது பார்த்திங்கன்னா நண்பர்களாக இருக்கட்டும், இல்லை பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், இல்லை சமூகமாகட்டும், யாராவது பார்த்திங்கன்னா நம்மளை புறக்கணிக்க வாய்ப்புகள் இருக்குது. புறக்கணிக்க வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அப்படி நமக்கு ஒரு சூழ்நிலை வந்தால் கூட நம்மளோட நம்பிக்கையை கைவிடக்கூடாது. அதாவது நம்மளுடைய நம்பிக்கையை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா கைவிடாது. என் நம்பிக்கை என்னை கைவிடாது அப்படின்னு நம்ம மனதில் நம்மளே உறுதி கொண்டுக்கணும். ஆனால் நம்முள் இருக்கும் தன்னம்பிக்கை மட்டும் பார்த்திங்கன்னா நம்மளை ஒருபோதும் விட்டு போகாது. நாமே நம்பினால் நம்மளை ஃபஸ்ட்டு நம்ம நம்பணும். எந்த தோல்வியும் பார்த்திங்கன்னா நம்மளை முடிவுக்கு கொண்டு செல்ல முடியாது. நம்ம நம்பும்போது எந்த ஒரு தோல்வியாலையும் நம்மளை முடிவுக்கு கொண்டு செல்ல முடியாது. சரிங்களா? இதில் பார்த்திங்கன்னா உலகம் சில நேரங்களில் நம்மை தள்ளி வைக்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். தன்னம்பிக்கை தான் பார்த்திங்கன்னா உண்மையான நம்மளுடைய தோழன். அப்படி தானே? ஏன்னா இப்போ நம்ம தன்னம்பிக்கை இருந்தால் தானே நம்ம எதுனாலுமே நம்ம ஃபேஸ் பண்ண முடியும். தன்னம்பிக்கை இல்லாட்டி நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியாதுல்ல. ஸோ பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கை தான் உண்மையான நமக்கு தோழனாக எப்போவுமே இருக்கிறது தன்னம்பிக்கை மட்டும்தான். இப்போ பிறருடைய ஆதரவு இல்லாட்டி கூட நம்மளுடைய உள்ளம் நம்மளை முன்னேற வைக்கும். சரிங்களா? நம்மளுடைய மன வலிமை பார்த்திங்கன்னா நம்மளை மீண்டும் எழுப்பும். சரிங்களா? அதாவது பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னா, வாழ்க்கையில் வெற்றி பெற முக்கியமானது என்னென்னு பார்த்திங்கன்னா, பிறருடைய நம்பிக்கை இல்லை, நம்ம மேலே வைக்கிற நம்பிக்கை தான். சரிங்களா? பிறர் நம்ம மேலே வைக்கிற நம்பிக்கை விட நம்ம மேலே என்ன நம்பிக்கை வைக்கிறோமோ அதுதான் நம்மளை ஜெயிக்க வைக்கும். சரிங்களா? இப்போ வெற்றி பெறாங்க பார்த்திங்களா, அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, வீழ்ந்த போதும் அவங்க தோற்ற போதுமே அவங்க திருப்பியும் அந்த தோல்வியிலேருந்து எழுந்து நின்னாங்க பார்த்திங்களா. திருப்பியும் அந்த தோல்வியிலேருந்து எழுந்து நின்னவங்க தான் பார்த்திங்கன்னா என்ன பண்ணாங்க, எழுந்து நிற்க தெரிந்தவர்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஒரு தோல்வி வந்துச்சுனாலும் அந்த தோல்வியிலேருந்து நான் மீண்டு வருவேன், அந்த தோல்வியிலேருந்து நான் திருப்பியும் என்னால் எந்திரிச்சு நிற்க முடியும் அப்படின்னு சொன்னவங்க தான் வெற்றியாளர்களாக இருக்காங்க. சரிங்களா? அப்போது நம்மளை பார்த்திங்கன்னா உலகம் தள்ளினாலும் பரவாயில்லை, நம்ம நம்மளை தள்ளக்கூடாது. உலகம் பார்த்திங்கன்னா நம்மளை தள்ளினாலும் பரவாயில்ல, ஆனால் நம்ம ஒருபோதும் நம்மளை தள்ளக்கூடாது. சரிங்களா? நம்ம மேல் நம்பிக்கை வைக்கணும். சரிங்களா? இதுதான் இந்த
எத்தனை கைகள் என்னை தள்ளிவிட்டாலும் என் நம்பிக்கை என்னை கைவிடாது அப்படிங்கிற ஒரு தமிழ் மோட்டிவேஷனல் கோட்ஸோடைய பற்றி நான் பேசணும்னு நினச்சேன். நான் பேசிட்டேன். ஓகே மக்களே, நம்ம பார்த்திங்கன்னா இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். எல்லோரும் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்க அப்படின்னா அது எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டும் பண்ணுங்கள். வேறு பார்த்திங்கன்னா நான் எப்போவும் சொல்கிற மாதிரி மக்களே, எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, எல்லோரும் கான்ஃபிடண்ட்டாக இருங்க, எல்லோரும் ஜாலியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச் மக்களே. உங்களை நான் அடுத்த வேலையில் சந்திக்கிறேன். எல்லாருக்கும் எல்லாம் நல்லதே நடக்கும். எல்லாருக்கும் எல்லாம் நல்லதே நடக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச் மக்களே. பை பை மக்களே.